பிரைஸ் லார்ட். இந்த புதன்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதிலும் இந்த சந்தோஷம். இந்த நாளுடைய தியானத்துக்காக ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். அது வெளிப்படுத்தல் 21:5. சிங்காசனத்தின் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்களை சத்தியம் உண்மையானவைகளை எழுது என்றார். அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின இந்த விசேஷம் அன்றைய வார்த்தை சொல்கிறது, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். அவர் இந்த வசனங்களில் சத்தியம் உண்மையுள்ளவைகள் இவைகளை எழுதி என்றார். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த நாட்கள் சொல்ல, உங்கள் குடும்ப வாழ்க்கையில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் பிஸ்னஸில், உங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்கள் வருமானத்தில், உங்கள் மிருக ஜீவன்களிலே, உங்கள் வயல் நலங்களிலே சகலவற்றையும் புதிதாய் மாற்றி உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கப் போகிறார். அதனால்தான் வேதம் சொல்கிறது, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் ஆண்டவர் ஆகிய இயேசுநாதர் உங்களை பார்த்து சொல்றாரு, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையும் உள்ளவைகள் இவைகளை எழுது என்றார். அல்லேலூயா. இந்த வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. இந்த வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் புதிதாய் மாற்றி ஆசீர்வதிக்க போகிறார். நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, இந்த காலையில் என்னோடு எங்களோடு பேச நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இப்படி வாழ்க்கையை ஆண்டவரை மாற்றி அமைத்து இது ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.